தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பாகம் நவம்பர் 2025 இறுதி செய்யப்படும் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த மார்ச் 2025 முதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நவம்பர் 2025 இரு நாட்டு அமைச்சர்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் தெரிவித்திருந்த நிலையில், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பாகம் நவம்பர் 2025 இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பிலிருந்து ராஜேஷ் மல்ஹோத்ரா தலைமையிலான குழு ஈடுபட உள்ள நிலையில், பேச்சுவார்த்தை நடத்த செப்டம்பர் இறுதியில் அமெரிக்கா குழு இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரை விவசாயம் மற்றும் பால்வளத்துறையின் அமெரிக்காவிற்கு எந்த தளர்வுகளையும் அனுமதிக்கப் போவது இல்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக பால்வளத்துறையில் அமெரிக்காவின் இறக்குமதியை அனுமதித்தால் பாலின் விலை 15% வரை குறைந்து ஆண்டிற்கு 1.03 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் கிராமப்புற பொருளாதாரத்தில் முக்கிய அங்கமாக உள்ள பால்வளத்துறை 8 கோடி பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்புகளை வழங்கி வரும் நிலையில், இந்தியாவின் தேசிய மொத்த மதிப்பு கூட்டலில் 7.5 லட்சம் கோடி முதல் 9 லட்சம் கோடி ரூபாய் வரை பால்வளத்துறை பங்களித்து வருகிறது என்று SBI ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.